எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் 2025 மேக்ஸ் டெஸ்ட் நம்பர் 1க்கான காணொளி. பாருங்கள், இதில் மொத்தம் ஒரு 6 சம்மு பார்க்க போகிறோம். இதில் இது முதல் சம் பாருங்கள். கீழ்கண்ட படத்தில் எக்ஸ் என்ற இடத்தில் இருக்க வேண்டிய எண் என்ன? எக்ஸுங்கிறது இங்கே இருக்குது. அதாவது இதில் இப்போ இது முதல்ல என்ன பண்ணுறோம்னா பாருங்கள், இதை பிரிக்கிறோம். 5 பெருக்கல் 3 எவ்வளோ வருது? 5 5. அடுத்த நம்பர் கூட்டிக்கிறோம். 15 + 4 எவ்வளவு? 19 வந்துருச்சா? அதே மாதிரி இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா? 6 பெருக்கல் 4 24 கூட்டல் 5 எவ்வளோ வருது? 29. கரெக்டாக வந்துருச்சா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா 7 பெருக்கல் 5 அப்போ 35. 35 கூட்டல் 6 எவ்வளோ வருது? 41. அப்போ ஆப்ஷன் டி. இந்த மாதிரி சம்மெல்லாம் வந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் பதிலளிச்சிடணும். ரொம்ப ஈஸியான சம்மு தான். அடுத்து 2வது சம்மு பாருங்கள். இது அதே மாதிரி தான், ஒன்றுமே இல்லை. இந்த 2 நம்பருக்கு ப்ளஸ் பண்ணினா அடுத்த நம்பர் வந்துடும். இந்த 2 நம்பருக்கு ப்ளஸ் பண்ணால் அடுத்த நம்பர் வந்துடும். இந்த 2 நம்பருக்கு ப்ளஸ் பண்ணால் அடுத்த நம்பர் வந்துடும். அப்புறம் முதல்ல இதை பார்க்கலாமா? 27 கூட்டல் 19 எவ்வளவு? 46. அதே மாதிரி 24 + 33 4 3 7 2 3 5 57. அடுத்தது 51 + 32 எவ்வளோ வருது? 1 2 3 5 3 8 83. 83 எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி. இது 2வது கேள்வி. 3வது கேள்வி பார்க்க போகிறோம். பாருங்கள், இது ரொம்ப ஈஸியான சம்மு தான். பாருங்கள், இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள், இங்கே இன்ட்டு 3, இங்கே இன்ட்டு 2, அடுத்து இன்ட்டு இங்கே 4. அதே மாதிரி அடுத்தது அதே மாதிரி பாருங்கள், முதல்ல இன்ட்டு 3, அதுக்கப்புறம் இன்ட்டு 2 இன்ட்டு 4. அப்போ வரணும் அந்த மாதிரி. அப்போ 15 பெருக்கல் 3 எவ்வளவு? 45 வந்துருச்சா? அடுத்தது 45. இங்கே என்ன கேள்வி கேட்குறான்னா கீழுள்ள வரிசை தொடரில் தவறான எண் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 45 பெருக்கல் 2 90. இதுவும் கரெக்டாக வருது. அடுத்தது 90 பெருக்கல் 4 எவ்வளோ வருது? 360 வருது. இதே சீரீஸில் தான் அடுத்ததும் போடணும். அடுத்து என்னது? 360 பெருக்கல் 3. முதல்ல 3ஆல் பெருக்கலாம், அடுத்து 2வது, அடுத்து 4ஆல். இப்போ எவ்வளோ வரும்? 1080. அடுத்து 1080 பெருக்கல் அடுத்து என்னது? 2ஆல் பெருக்கணும். அப்போ 2160 வரும். அடுத்து 2160 பெருக்கல் எத்தனையால் பெருக்கணும்? 4ஆல். 0 4 24, மீதி 2, 1 நாள் 4 2 6, 4 2 8. அப்போ 8460 தான் இங்கே வரணும். அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறான்? 6400. இங்கே 8640 என்பது தான் சரி. அப்போ தவறான எண் 6480. 6480. 2. 3வது சம்மு. அடுத்து 4வது சம்மு. 4வது சம்மு ரொம்ப ஈஸி. இது இப்படி கொடுத்துருக்குறானே, நம்மளுக்கு கஷ்டமாக அப்படிலாம் யோசிக்கணும். பாருங்கள், படிச்சிங்கன்னா போதும். இந்த மாதிரி வாசகத்தை, அதாவது வாக்கியத்தை படித்தாவே நீங்கள் ஆன்சர் அளிச்சிடலாம். பாருங்கள், ஒரு மாணவன் சரியாக செய்த கணக்குகளை விட 2 மடங்கு கணக்குகள் தவறாக செய்துள்ளான். அப்போ எக்ஸுங்கிறது சரியாக செஞ்சுருக்கிறான். அதே 2xங்கிறது தவறானது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, அப்போ அந்த மாணவன் 48 கணக்குகளை செய்துள்ளான் என்றால் அவன் செய்த சரியான கணக்குகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 2 மடங்கு தவறாக செஞ்சுருக்கிறான்னா எக்ஸ் மதிப்பு தான். அப்போ மொத்தம் 3 மடங்கு. 3x சமம் என்னது? 48 கணக்கு. அப்போ முதல்ல எக்ஸ் கண்டுபிடிக்கணும். 48 கீழ் 3 எவ்வளோ வரும்? 16. எக்ஸ் 16. 2xனா 2 இன்ட்டு 16 32.
அப்போ 16 வந்து சரியாக செஞ்சுருக்கிறான், 32ங்கிறது தவறு. அப்போ என்ன கேள்வி கேட்குறான்? அவன் செய்த சரியான கணக்குகளின் எண்ணிக்கை. ஆப்ஷன் பி 16 கணக்குகள் தான் சரியாக செஞ்சுருக்கிறான். அடுத்து 5வது கேள்வி. இது பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு காசு இருமுறை சுண்டிவிடப்பட்டது, அதன் தலையும் வாளும் தரையில் விழுவதற்குரிய நிகழ்தகவு என்ன? அப்போ 2 காசு சுண்டி விடுறாங்கன்னா அப்போ எந்த மாதிரி வரும்? ஒன்றா பாருங்கள், ஹெட்டாக வரும், அல்லது ஹெட்டு டெய்லு, டெய்லு ஹெட்டு, டெய்லு டெய்லு. ஒரு காசு 2 முறை சுற்றி விட்டால் அந்த மாதிரி தான் வரும். புரியுதுங்களா? இதுதான் சான்ஸு. அப்போ இங்கே என்ன கேள்வி? பூ மற்றும் தலை, ஹெட்டு டெய்லு எத்தனை டைமு? ஹெட்டு டெய்லு, டெய்லு ஹெட்டு. அப்போ 2 முறை. மொத்தம் எத்தனை பாசிபிள்? 4 பாசிபிள். அப்போ 1 2 2 2 2 4. அதே மாதிரி இதை வந்து 0.50 வகுத்தோம்னா இந்த மாதிரி வரும். புரிஞ்சுங்களா? அப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி. இது வந்து எங்கே இரு காசுன்னு நினைக்காதீங்க, ஒரு காசு இருமுறை, இதனால் ஞாபகம் வச்சுக்கணும், இருமுறை சுண்டி விடப்படுகிறது. அப்போ அது 2 காசுக்கு உண்டான கணக்கு வந்துடும். என் ஆஃப் ஏ வந்து 2, என் ஆஃப் எஸ் வந்து 4, என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரி தான் சம் போடணும். இது 5வது சம். அடுத்தது இந்த காணொலியோட கடைசி சம் பாருங்கள். இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழுள்ள 4 எண்களில் எந்த எண் தொடரில் உள்ள கேள்விக்குறியை பூர்த்தி செய்யும்? அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறான்? 2, 5, அடுத்து 12, அடுத்து 27, அடுத்து கொஸ்டின் மார்க். இந்த கொஸ்டின் மார்க் என்னன்னு தான் கேட்குறான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்கள். 2 பெருக்கல் 2 என்ன வரும்? 2 2 4 ப்ளஸ் 1 என்ன வரும்? 5. அடுத்தது 5 எடுத்துக்கிறோம். 5 பெருக்கல் 2 I2 10, 10 ப்ளஸ் 2 12. அடுத்தது 12 எடுத்துகிட்டு 12 பெருக்கல் 2 24 ப்ளஸ் 3 எவ்வளோ வருது? 27. அடுத்து 27 எடுத்துக்கிறோம், பெருக்கல் 2 எவ்வளோ வரும்? 54 ப்ளஸ் என்ன பண்ணோம்? 4. அப்போ 58. பாருங்கள், 1 2 3 4 வரிசை வருதா? ஸோ இது 2ஆல் பெருக்கிறோம், இது வந்து ஏறு வரிசையில் கூட்டிக்கிறோம். 2ஆல் பெருக்கிறோம், ஏறு வரிசையில் கூட்டிக்கிறோம். அப்போ இதுக்கு சரியான விடை 58. 58. இது வரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன் யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கு உண்டான மேக்ஸு. மொத்தம் 6 வினாக்கள் விடையுடன் பார்த்தோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான, அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கு தேவையான அத்துணை கேள்வி பதில்கள், அதாவது வினா விடைகள் அத்தனையும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஏற்கனவே நம்ம சேனலில் 6ஆம் வகுப்பு தமிழ் வந்து கிட்டத்தட்ட 5 வீடியோ வந்து 5 டெஸ்ட்டு கொடுத்துட்டோம். இப்போ அடுத்தது சயின்ஸில் 10ஆம் வகுப்பு சயின்ஸ் போயிட்டுருக்குது. அதே மாதிரி சோசியல் சயின்ஸில் 6ஆம் வகுப்பு சோசியல் சயின்ஸு, இப்போ மேக்ஸும் நடத்த ஆரம்பிச்சிட்டோம். அதனால் தினந்தோறும் நம்ம சேனலில் வந்து பாருங்கள், உங்களுக்கு தேவையான வீடியோஸ் கிடைக்கும். அதாவது ஃப்ரீ கோச்சிங், நம்ம வந்து எந்த வித மணியும் வாங்கிறது கிடையாது, ஃப்ரீ கோச்சிங் வந்து கிடைக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும்தான் நீங்கள் செய்ய வேண்டியது. உங்களுக்கு வந்து ஃப்ரீ கோச்சிங் வந்து உங்களுக்கு நம்ம செங்கோ அகாடமி யூடியூப் சேனல் வாயிலாக கிடச்சிரும். நன்றி, வணக்கம்.